நீங்க நினைச்சா உங்க மொபைல்ல GTA 5 உட்பட ஏகப்பட்ட கேம்ஸை ஃப்ரீயா விளையாண்டுக்கலாம். இது என்ன ப்ரோ, இந்த எமுலேட்டர் யூஸ் பண்ணி விளையாடுவாங்களே அதுவான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உண்மை அண்ட் 100% லீகல். ஸோ உங்க மொபைல்ல GTA 5 விளையாடுறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 விஷயம் தேவைப்படும். நம்பர் 1, ஒரு 3 ஆப் ஏற்றணும். நம்பர் 2, உங்க மொபைல்ல கொஞ்சம் நெட் இருக்கணும். அண்ட் நம்பர் 3, உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்குற அளவுக்கு பொறுமை இருக்கணும். ஸோ இந்த 3மே இருந்தாவே போதும், நீங்க உங்க மொபைல்ல GTA 5 ஜாலியா விளையாண்டுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் தான் ஃபரீஷ் முகமது, திஸ் இஸ் FG Bytes. ஸோ இந்த வீடியோவில் GTA 5 மொபைல் எப்படி ஈஸியாக உங்கள் மொபைலில் விளையாண்டுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு GTA 5 விளையாட 3 ஆப் தேவைன்னு. ஸோ அதில் முதல் ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்டூன். ஸோ இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கு, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எத்தனை வெப்டூன் ஆப்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு லாகின்லாம் கேட்கும். ஸ்கிப் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கீழே சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு Sea of Thievesங்கிற ஒரு காமிக் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீட் எபிசோடு 1 இருக்குல்ல, ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக் வந்து லோட் ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு எபிசோட் 1 மாதிரி நம்ம அப்படியே இன்ஸ்டா ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ற மாதிரி இதையும் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தா முடிஞ்சிடும். ஒரு கட்டத்துக்கு மேல எபிசோட் 1 முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு அடுத்த எபிசோட் போக சொல்லுவாங்க. தென் அடுத்த எபிசோடு போயிடுங்க. ஸோ இதே மாதிரி நீங்க ஒரு 5 எபிசோட் படிக்கணும். அது வித்தின் ஒரு 3 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும்னு வச்சுங்களேன். ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு Xbox கேம் பாஸ் உடைய கோடு வந்து அனுப்புறதுக்கு இமெயில் ஐடி கேட்பாங்க. ஸோ இப்போ நீங்க கரண்டா யூஸ் பண்ற அந்த இமெயில் ஐடியை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க, வேலை முடிஞ்சு. அதெல்லாம் ஓகே ப்ரோ, இப்போ இந்த கோடு எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கொடுத்த அந்த இமெயிலுக்கு ஒரு 3 to 5 டேஸ்ல உங்களுக்கு வந்துடும். ஏன்னா உங்களை மாதிரி ஏகப்பட்ட பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்களே, அவங்களுக்கு அனுப்புறதுக்காக தான். ஸோ ஒன்ஸ் அந்த கோடு வந்ததுக்கு அப்புறமேட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி நோட் பேட்ல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ரெண்டாவது ஆப்புக்கு வருவோம். அதுக்கு பேர் தான் Xbox. ஸோ இந்த ஆப் பிளே ஸ்டோர் அவைலபிளா இருக்கு, டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த Xbox ஆப்புக்குள்ள போனீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் லாகின் பண்ண சொன்னோம். உங்கள்கிட்ட இருந்தால் லாகின் பண்ணீங்க, ஆர் எல்ஸ் கிரியேட் பண்ணிடுங்க. பட் இங்கே தான் ஒரு முக்கியமான சிக்கல் இருக்கு. அது என்னன்னா நீங்க இப்போ ரெடீம் பண்ண போற அந்த மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்ல இதுக்கு முன்னாடி எந்த விதமான ட்ரையல் வெர்ஷன் Xbox கேம் பாஸ் நீங்க போட்டுக்க கூடாது. ஆர் எல்ஸ் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. என்ன ப்ரோ நான் போட்டுட்டேன்னா என்ன பண்றதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை, புதுசாக ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து இந்த லாகின் ப்ராசஸ், கோடு போடுறது, ரோடு போடுறது இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உள்ள போனீங்கன்னா Xbox ஆப்ல மேலே உங்களுக்கு உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் மேலே செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெடீம் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெடீம் கோடு போடுறதுக்கு ஒரு பார் தெரியும். அந்த பார்ல நம்ம காப்பி பண்ண அந்த நோட் பேட்ல இருக்கிற 25 கேரக்டர் கோட இதில் நீங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க இப்போ ஒரு மாசத்துக்கான Xbox கேம் பாஸ் உடைய சொந்தக்காரர் ஆயிட்டீங்க. அவ்வளவுதான் ப்ரோ, இப்போ ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்ல கிளவுட் கேமிங் நாட் அலவுடு. ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஆப் ஏற்றணும். அதுதான் மூணாவது ஆப், BetterX Cloud. ஸோ அந்த ஆப் பிளே ஸ்டோர்ல அவைலபிள் கிடையாது. அது ஒரு ஓப்பன் ப்ராஜெக்ட் ஆப்புங்கிறதுனால நம்ம கிட்டப்ல தான் போய் ஏற்றி ஆகணும். அது இன்ஸ்டால் பண்றது என்ன ப்ரோ ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஈஸி தான். ஜஸ்ட் கூகுள்குள்ள போயிட்டு BetterX Cloud டவுன்லோடில் ஏபிகேன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு முதல்ல ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட் கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் ஆண்ட்ராய்டு ஆப் பீட்டான்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆன் கிட்டப்னு இருக்கும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிட்டப் மெயின் பேஜுக்கு போவோம். அதுல கீழே கொஞ்சோண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த com.redph இதெல்லாம் போட்டிருக்கல, ஸோ இதுல ஏபிகேன்னு இருக்கா, இதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும் உங்களுக்கு அந்த ஏபிகே ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்க ஏத்தனை ஏபிகேவை தாராளமா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், மூணாவது ஆப்பும் முடிஞ்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ ஏத்தின அந்த எக்ஸ்க்ளூட் ஆப்ல நம்ம ரெடீம் பண்ண அந்த மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி உள்ள போயிடுங்க. ஸோ நீங்க லாகின்லாம் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், மொத்த ப்ராசஸ் முடிஞ்சு. இப்போ நீங்க உங்க மொபைல்ல GTA 5 உட்பட ஏகப்பட்ட பிசி கேம்ஸ் ஜாலியா விளையாண்டுக்கலாம். ஸோ GTA 5 விளையாடுறதுக்கு மேல சர்ச் இருக்கா, சர்ச்சில் போயிட்டு GTA 5 அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. போட்டிங்க அப்படின்னா முதல் கேமே அதுதான் வந்து நிற்கும். ஸோ அதில் உள்ள போயிட்டு பிளேன் இருக்கா, ஸோ இந்த பிளேவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் கிட்ட லோட் ஆகும். எதுக்காகனா கிளவுடோட கனெக்ட் ஆகிறதுக்கு. ஸோ அது லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் டேரெக்டாக கேம்குள்ளே போய் விளையாட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் GTA 5 ஃப்ரீயாக விளையாண்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் மிஷன் உங்கள் கண்ணு முன்னாடி நான் விளையாண்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்க்குறீங்களா, முன்னாடி பின்னாடி, முன்னாடி பின்னாடி, லெஃப்ட்டு ரைட்டு. இப்போ நான் வந்து லே அவுட் போட்டு ஏமாத்தலை, வீடியோவோட விட்டு ஏமாத்தலை, ஃபுல் அண்ட் ஃபுல் உண்மை. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரோல்ஸுமே கொடுத்துருவாங்க. வேணும் அப்படின்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே. கட்சின் கொடுத்துட்டு கட்சின் ஸ்கிப். ஸோ என்ன ஸ்மூத்தாக ரன் ஆகுது பாருங்க. நீங்கள் எமுலேட்டர் போட்டிருந்தா கூட ஹை எண்ட் மொபைல்ஸில் கூட இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல இந்த குவாலிட்டியில். ஸோ ஒருவேளை நீங்கள் விளையாடுறப்ப ஏதாச்சும் ஃப்ரேம் ட்ராப்போ லேகோ வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த மேலே நிறைய டாட்டா போட்டிருக்கல லெஃப்ட்டில், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த BetterX Cloud ஆப் லோகோவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் செட்டிங்ஸ் போவோம். ஸோ இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீமில்
டார்கெட் ரெசல்யூஷன் 720யும் விஷுவல் குவாலிட்டி லோலேயே வச்சிருங்க. பெரிய அளவில் டிஃபரன்ஸ் இருக்காது, பட் உங்களுக்கு மேபி லேக் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிட்டு லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிலோட் ஆப்ஷன் இருக்கா ரெட் கலரு, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேம் ஒன்ஸ் ரிலோட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ப்ரோ, நான் கோடு கிளைம் பண்ணிட்டேன், நான் எப்போ வேணால் போட்டுக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அங்கே தான் இருக்கு மெயின் ட்விஸ்ட்டு. என்ன ப்ரோ பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த வெப்டூன் ஆப்ல இருந்து February 13க்குள்ள அந்த ரெடீம் கோடுக்குள்ள ஜிமெயில நீங்கள் கொடுத்தாகணும். ஆர்எல்ஸ் அதை தாண்டி போயிடுச்சுன்னா நக்கிட்டு போச்சு. அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் கோடே கிளைம் பண்ணி வச்சுட்டாலுமே கூட மார்ச் 5ஆம் தேதிக்குள்ள நீங்கள் கிளைம் பண்ண அந்த ரெடீம் கோடை ரெடீம் பண்ணலன்னா அது எக்ஸ்பயர் ஆகிடும். அப்புறம் கோடை எத்தனை தடவை போட்டாலும் வராது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹிப்ஹாப் தமிழில் ஆதி ரேப் பாடுற மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப வேகமாக சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க. இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் கோடு கிளைம் பண்ணி வச்சு நீங்களும் அவங்களும் சேர்ந்து GTA 5 விளையாடுங்க, ஜாலியாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.